பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை. அது அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல 22வது வசனம். நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பகுதியில சீமோன் என்கிற ஒரு மாய வித்தைக்காரன் ஆண்டவருடைய பரிசுத்தாவின் வரத்தை பணத்தினால் வாங்கி விடலாம் என்று சொல்லி, எவ்வளவு பணம் தருகிறேன், நீங்க செய்யக்கூடிய காரியங்களை நானும் செய்வதற்காக எனக்கு நீங்க அதை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் அற்பமா எண்ணி எல்லாத்தையும் நம்முடைய பணத்தினாலே அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம்? அப்படித்தானே ஈடுபடுறோம். உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு என்று சொல்லி அவருக்கு முதல்ல ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. மனம் திரும்பிய பிறகு நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் நோக்கி வேண்டிக்கொள்ள, ஐயா நான் தவறாக எண்ணி விட்டேன், எல்லாவற்றையும் பணத்தால் வாங்கிவிட முடியும் என்று சொல்லி நான் யோசித்து விட்டேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நீ சரணடைந்து நீ மன்னிப்பு கேட்கின்ற வேளையில ஒருவேளை உன் துர்க்குணம், ஒருவேளை உன்னுடைய இந்த செயல்பாடு உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லி ஒரு வாய்ப்பு தருகிறார் பேதுருங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் மன்னிப்பு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளும் நம்ம பல வேளைகளில நாம் மனம் திரும்பாமல் துன்மார்க்க ஜீவியத்துல என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் சபைகளில ஒரு சின்ன ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டா போதும், எல்லாம் நான் தான் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை தரை மட்டும் தாழ்த்த நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நான் என்கிற அந்த அகம்பாவத்தையும் நாம் அறவே நம்மிடமிருந்து எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு மனம் இறங்கி நமக்கு மன்னிப்பு அளித்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்மை நடத்தி செல்ல அவர் நல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரிடம்? உங்களை இல்லைன்னு சொன்னால் எனக்குள்ளாக நான் என்கிற அந்த அகம்பாவம் கெட்ட சிந்தனையோடு கூட சபைகளிலே நாம் உலா வருவோமானால் கர்த்தர் நம்மை கணக்கு கேட்கிறவராய் இருக்கிறார். சிந்திக்க அழைக்கப்படுற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சபைகளிலே தாழ்மை வேண்டும். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவிகளில் தாழ்மை வேண்டும். அந்த பதவி அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நீங்க பயன்படுத்த வேண்டும். சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனம் திரும்பி ஆண்டவரிடம் வேண்டி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனம் திரும்ப ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவர், நான் இது நாள் வரைக்கும் என்னுடைய சுய இஷ்டத்தின்படியாக சுய சிந்தனையின்படியாக நான் என்னுடைய துன்மார்க்க வாழ்க்கையில வாழ்ந்து விட்டேன், நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுகின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பளித்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக உங்களை நடத்தி சென்று எல்லா விதமான காரியங்களையும் ஆசீர்வாதமாக்கி தர அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்தி அவரிடம் மன்னிப்பு பெற்று நிறைவான வாழ்வு பெற நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you.